பாரு ஒரு விஷயம் ஊட்டி விடுறது மட்டும் நோ அப்ஜெக்ஷன். ஓகே ஃபைன். அத விட்டு அது அவங்க அவர் எனக்கு ஊட்டி விட பிடிக்கலன்றத தெளிவா சொல்லிட்டாரு. நீ அத குழப்பாத. அந்த டாபிக் உள்ள நீ வராத. நான் உன்னுடைய சாப்பாடு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்வதியோடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட பேஜில் வேற வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவை வந்துட்டு ஊட்டி விட சொல்லியிருக்காங்க. எஃப்ஜேவுக்கு அது பிடிக்கல. இல்லை எனக்கு உங்களுக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டாரு. அதுவும் பார்வதி கிட்ட வேற வந்து கேட்டாங்க, உங்களுக்கு எனக்கு மட்டும் ஊட்டி விட விருப்பம் இல்லையான்னு கேட்டதுக்கு ஆமாங்க எனக்கு உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எஃப்ஜே தெளிவாக சொல்லிட்டாரு. ஒரு தடவை தான் எஃப்ஜே சொன்னார் உனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்வதி கேட்டதுக்கு அதுக்கு பதிலாக சொன்னார். ஆனால் எஃப்ஜே எனக்கு ஊட்டி விடல, அவர் பர்சனலாக எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரு எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. மற்றவங்களுக்காக ஊட்டி விட்டாரு, எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு பார்வதி இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20-30 டைமுக்கு மேலே வந்துட்டு கேமராவில் பதிய வச்சுட்டே இருக்காங்க. அதாவது எஃப்ஜே வந்துட்டு எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம வாட்டர்மேலன் சார் என்ன பண்ணார்னா, இங்கே பாருமா நீ அங்கே உட்காரு, நீ உட்காரதை யாரும் எதுவுமே கேட்கவே முடியாது. ஆனால் எஃப்ஜே உனக்கு ஊட்டி விட மாட்டா சொன்னல, அது அவருடைய பர்சனல் விஷயம். அவர் வந்துட்டு உனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே பார்வதிக்கு மூஞ்சே இல்லை. உடனே வந்துட்டு வாட்டர்மேலன் சார் திவாகரையே வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. இங்கே பாருங்கண்ணே, உங்களோட விஷயம் போனீங்கல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் போராடுங்க, அது உங்களோட போராட்டம், இது என்னோட விஷயம், அதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது. இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க, அவர் பர்சனலாக எனக்கு ஊட்டி விட விருப்பம்னு சொல்லிட்டாரு, ஓகே ஃபைன் முடிஞ்சிச்சு இப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட 20 வாட்டி சொல்லிடுச்சு. வாட்டர்மேலன் ஸ்டாரும் வந்து சொல்லிட்டாரு, மறுபடியுமே சொன்னார், இல்லை இல்லைம்மா அந்த விஷயத்தை பற்றி நீ பேசக்கூடாது, அவருக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னா பார்வதி இன்னும் கடுப்பாயிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக பேசுங்க, நான் எனக்காக பேசிக்கிறேன். அவர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அதாவது பார்வதி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவர் ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லைன்றது வந்து பெரிய குத்தமாக நினச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பர்சனல் விஷயம் தான். இன்னும் அவனுக்கு பிடிக்கல, அதனால் உனக்கு அவன் ஊட்டி விட விருப்பம் இல்லை. இது பிக் பாஸில் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால் ஊட்டி விட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இதை என்னவோ பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு கேமராவில் 30 வாட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி திவாகரே வந்துட்டு கேட்குறாரு, ஏம்மா அதை பற்றி பேசாது, அது ஒரு பர்சனல், அவர் விட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை வந்துட்டு புரிஞ்சுக்காம வாட்டர்மேலன் சாரியே வந்துட்டு கொஞ்சம் கடிச்சு கொட்டிட்டாங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். இந்த இடத்துல என்ன வந்துட்டு திவாகர் ஆப்பு வச்சார்னா, இவங்க 20 முறை பதிய வச்சதை ஒரே வாரத்தில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவரோட பர்சனல் விஷயம், அவர் ஊட்டி விஷயத்தை பற்றிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி திவாகர் ரொம்ப சாஃப்டாகவே வந்துட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இதை பார்வதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பார்வதிக்கு இதுக்கு ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது, இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்னே சொல்லலாம். திவாகர் வந்துட்டு இந்த மாதிரி பார்வதிக்கு ஒத்து விடாமல், பார்வதி என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லாமல், ஸோ பார்வதி கூட இல்லாமல் இருந்தாலே திவாகருக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி அப்பப்போ பார்வதி சில தவறுகளை கூட வந்து தட்டி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் திவாகருக்கு நிறைய நற்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன தான் நற்பெயர்னு சொன்னாலும் இன்னுமே அவர் வந்துட்டு பயங்கரமாக நான் தான் படித்தவன், நான் பயங்கரமாக படித்தவன்றதை 1000 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஸோ நான் அவருக்கு மட்டும்தான் மெச்சூரிட்டி இருக்குது, வேறு யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், மற்றவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ண இன்னும் அவரோட தற்பெருமை அதிகமாக போய் தான் மக்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அவருக்கு ஆபத்தான விஷயம் தான். ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.